தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சொத்தை பிரித்து தர மறுத்த தாயை மகனே நண்பருடன் சேர்ந்து கொலை செய்து கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மிட்டா வடமலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த துரைசிங்கத்தின் மனைவி பேச்சியம்மாள். இவருக்கு 4 மகன்கள் 2 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமான நிலையில் அவர் தனியாக வசித்து விவசாய பணிகளை செய்து வந்துள்ளார். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் பேச்சியம்மாள் காணாமல் போனதாக குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் தேடி வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி கிராமத்திற்கு அருகே உள்ள காட்டுப்பகுதி ஊரணியில் உள்ள கிணற்றில் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்டு உடலில் கல் கட்டிய நிலையில் பேச்சியம்மாளின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காடல்குடி போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த மர்ம மரணம் குறித்து விளாத்திக்குளம் உட்கோட்ட போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். நகைக்காக கொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதமா என குடும்பத்தினரிடமும் கிராம மக்களிடமும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது மூத்த மகன் சக்திவேல் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை சந்தேகித்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. குடும்ப சொத்தை தனியாக பிரித்து தருமாறு சக்திவேல் அடிக்கடி தாயிடம் வற்புறுத்தி வந்ததும் அனைத்து பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொத்து பிரிக்கப்படும் என பேச்சியம்மாள் மறுத்ததும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சக்திவேல் தனது நண்பர் உச்சிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் உதவியுடன் கடந்த 3ஆம் தேதி தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த தாயை கொலை செய்து சாட்சியங்களை மறைக்க கிணற்றில் வீசியது விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து தாயை கொலை செய்த மகன் சக்திவேல் மற்றும் அவருக்கு உதவிய முருகனை காடல்குடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.